ஆளுநர் நீண்ட காலம் மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைத்தால் அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. மசோதா மீது முடிவெடுக்க மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாவிற்கு ஆளுநர்கள் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஒப்புதலை ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது குறித்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். கடந்த ஏப்ரல் மாதம் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. 2 நீதிபதிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் மசோதாக்களை பாஸ் பண்றதுக்கான டைம் லிமிட், கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது 3 மாதம் என்று. ஸோ அது கவர்னருடைய ஜனாதிபதியோட அதிகாரத்தில் தலையிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குதான் ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை முர்மு அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. வழக்கமா அந்த அரசியல் சட்ட பிரிவு 143 கீழ் அந்த ரெஃபரன்ஸ் அனுப்புறது பல முக்கியமான விஷயங்கள்ல பிரசிடென்ட் செய்யற ஒரு விஷயம் தான். எதுவுமே சுதந்திர இந்தியாவில் 15 தடவை பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த ரெஃபரன்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் சுப்ரீம் கோர்ட் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்துல டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அனுப்புற ரெஃபரன்ஸை ஏற்றுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, ரிஜெக்ட் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் எடுக்காத இடத்துல தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இப்போ டிசிஷன் எடுத்த பிறகு 2 நீதிபதிகள் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இது ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிச்சிருக்கு. ரொம்ப தெளிவான பதில்களை சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு வாய்ப்புகளே கிடையாது, 4வது வாய்ப்பு, அதாவது நிறுத்தி வைக்கிற வாய்ப்பே கிடையாது. ஒன்று அனுமதிக்கணும், இல்லை திருப்பி அனுப்பணும், இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்பணும். திருப்பி அனுப்பிச்சா திருப்பி சட்டமன்றம் நிறைவேற்றினா மறுபடியும் பாஸ் பண்ணி ஆகணும். அதுதான் அவருக்குள்ள அதிகாரங்கள். அதே தான் ஜனாதிபதிக்கும் பொருந்தும். ஸோ 2 நிர்வாக மையங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்க முடியாது என்பது மட்டுமல்ல, கிடப்பில் போட்டு வைக்க முடியாது என்பதும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் 5 நீதிபதிகள் கொண்டு குழு தீர்மானிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதனால இது தீர்ப்பு இந்திய கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு பெரிய ஒரு அதிகாரம் எல்லையில்லாத ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அது சரியில்லை. அரசியல் சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்கிறது என்ற போன விஷயங்களை இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆளுநர்கள் மாநில அரசோட நிர்வாகத்துக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது போன்ற விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். மாநிலங்களுடைய அதிகாரங்களை எதிர்கட்சியாளர் மாநிலங்களில் கவர்னர்கள் மூலமாக மத்திய அரசு கொடுத்து வந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண்கிற விதமாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ இதை மத்திய அரசு இதை ஏற்று நடத்த வேண்டும். அதே மாதிரி அந்த 10 மசோதாவை சிறப்பு அதிகாரத்தின் கீழே சுப்ரீம் கோர்ட் ஏப்ரல் மாதம் பாஸ் பண்ணாங்க. அதை பற்றி இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அது 14 கேள்விகளில் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். அது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் அந்த 3 மாத கால டைம்ன்றதை ஏதாவது மாத்துறாங்களா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். மொத்தம் 14 கேள்வி இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. பட் இந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லும் போதே அவங்க சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆளுநர்களுக்கு என்ன அதிகாரம், என்ன அவர்கள் எந்த இடத்துல எல்லை மீறக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.